வெல்கம் டு எஸ்எஸ் ஹெல்த் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோன்னா ஏபிசி டிடாக்ஸ் ட்ரிங்க். என்னதான் ஊரடங்கு உத்தரவு தகர்க்கப்பட்டாலும் இன்னும் இந்த கொரோனா தாக்கம் குறைந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் கொரோனாவை எதிர்த்து போராடும் சூழலில் தான் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது உடல் ஆரோக்கியம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றாட வாழ்வில் ஜூஸ் சேர்ப்பது நல்லது. இந்த ஜூஸ்கள் நம் உடலுக்கு எண்ணற்ற பயன்களை அள்ளி தருமா. அந்த வகையில் காலையில் எழுந்ததும் குடிப்பதற்கு ஏற்ற சிறப்பான ஒரு பானம் தான் ஏபிசி டிடாக்ஸ் பானம். இது எண்ணற்ற ஊட்டச்சத்து கொண்ட ஜூஸ் என்பதால் இதுக்கு மிராக்கிள் ட்ரிங்க்னு பெயர் இருக்காம். அது என்ன ஏபிசி பானம்னு கேட்கலாம். ஏபிசி பானம்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மொத்தம் 3 பொருளை கொண்டு தயாரிக்கப்படும் பானம். இந்த 3 பொருளையும் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறதால இது உடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். அதோடு உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வைட்டமின்கள் மற்றும் மினரல்களின் கலவை தான் ஏபிசி பானம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் வகைகளை தனித்தனியாக குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் விட ஒட்டுமொத்த பலனும் இந்த ஒரே பானத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஏ, B1, B2, B6, C, E மற்றும் K வைட்டமின்களும், ஜிங்க், காப்பர், இரும்பு, பீட்டா கரோட்டின், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நியாசின், மாங்கனீஸ் போன்ற தாது பொருட்கள் அனைத்தும் ஒருங்கே இருக்கான். இந்த ஏபிசி ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தெரியுமா? தேவையான பொருள் ஆப்பிள் 1, பீட்ரூட் 1, கேரட் 1. இந்த 3 பொருளையும் கழுவி தோலை சீவிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பின் வடிகட்டி சர்க்கரை சேர்க்காம அப்படியே குடிக்க வேண்டியதான். இந்த அற்புதமான பானத்தை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர நல்ல பலன் தரும். இப்போது இந்த ஏபிசி பானத்தோட நன்மை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏபிசி ஜூஸ் ஃபார் டிடாக்ஸ். கல்லீரல், இதயம், சிறுநீரகம்னு 3 உறுப்பு தான் உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுமா. இந்த ஏபிசி பானத்தில் இருக்க ஆல்ஃபா பீட்டோ கரோட்டின் மூலப்பொருள் இதய நோய், கல்லீரல் நோய், சிறுநீரக நோய் வராமல் தடுக்க உதவும். இது செல்களை புத்துயிர் பெற செய்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பயனுள்ளதாக இருக்குமா. முக்கியமாக இதில் இருக்க கரோட்டினாய்டுகள் கொலஸ்ட்ரால் அளவை சீராக பராமரிக்க உதவும். ஏபிசி ஜூஸ் ஃபார் ஃபேஸ். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம சருமத்தில் பிரதிபலிக்கும். ஏபிசி டிடாக்ஸ் பானத்தில் இருக்க ஊட்டச்சத்து சரும பிரச்சனைகளான பருக்கள், கரும்புள்ளிகள், கருமையான திட்டுக்கள் போன்றவற்றிலிருந்து தடுத்து சருமத்திற்கு பொலிவான தோற்றத்தை கொடுக்குமா. முக்கியமாக இதில் இருக்க வைட்டமின் ஏ ஆன்டி ஏஜிங் பண்புகளை கொண்டது. அதோடு ஏபிசி பானத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் என்னும் ஆன்டிஆக்சிடென்ட் செல்கள் வயதாவதை தாமதப்படுத்துமா. ஏபிசி ட்ரிங்க்ல இருக்க ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி, இ அண்ட் கே வைட்டமின் சத்துக்கள் மினுமினுப்பான தோற்றம் அளித்து இளமையாக வச்சுக்கோமா. ஏபிசி ட்ரிங்க் ஃபார் பிரெயின். இந்த ஏபிசி பானம் நரம்பு இணைப்புகளை மேம்படுத்துவதோடு அறிவாற்றல் மற்றும் நினைவு கூறும் திறனை அதிகரிக்கும். அதோடு மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படும் திறனையும் அதிகப்படுத்துமா. ஏபிசி ட்ரிங்க் ஃபார் ஐஸ். நீங்கள் லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல், டிவி போன்ற சாதனங்களை அதிகமாக பயன்படுத்துபவரா? அப்போ இந்த ஏபிசி பானம் குடிங்க. ஏன்னா இதில் இருக்க வைட்டமின் ஏ சத்து கண் வறட்சி, கண் சோர்வடைதல், பார்வை பிரச்சனையை தடுக்க வல்லதான். ஏபிசி ட்ரிங்க் ஃபார் இம்யூனிட்டி. இந்த ஏபிசி ஜூஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நம் உடலை பல்வேறு தொற்றிலிருந்து பாதுகாக்கும். காய்ச்சல், ஆஸ்மா, இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் இருக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கணும். ஹீமோகுளோபின் மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை இரத்தத்தில் அதிகமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் இந்த பானத்தை குடித்து வருபவருக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து நோய் அண்டாமல் தடுக்கலாம். ஏபிசி ட்ரிங்க் ஃபார் ஒபிசிட்டி. நீங்கள் குண்டா இருக்கீங்களா? எடையை குறைக்கணுமா? அப்போ இந்த ஏபிசி பானத்தை உடற்பயிற்சி செய்த அப்புறம் குடிச்சிங்கன்னா நம்முடைய உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். இந்த ஏபிசி பானத்தில் கிளைசிமேக்ஸ் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குது. அதோடு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை வேகமாக குறைக்குமா. ஏபிசி ட்ரிங்க் ஃபார் கேன்சர். இந்த ஜூஸ் புற்றுநோயாளிகளின் நம்பிக்கையாக மாறுன்னு சொல்லலாம். நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற புற்றுநோய்க்கு மூலிகை மருந்தா சீன மருத்துவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பானம் தான் ஏபிசி பானம். இப்போ இது உலகம் முழுசும் பிரபலமாயிடுச்சு. இந்த ஏபிசி ஜூஸை தினமும் ஒரு வேளைன்னு 3 மாதம் தவறாமல் குடிச்சிங்கன்னா கேரிசினோமா என்ற ஒரு வகை புற்றுநோயின் வீரியத்தை தடுத்து கெட்ட செல்களின் வளர்ச்சியை அழிக்குமா. அதனால் இந்த ஏபிசி பானத்தை குடித்து இயற்கை முறையில் உடலை சுத்தம் செஞ்சு புத்துணர்ச்சியோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.